தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 30/6/2024 ஞாயிற்றுக்கிழமை. ரேவதி நட்சத்திரம் காலை 9:11 வரை, பிறகு அசுவதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நட்சத்திரம் பார்த்து நாம் வழிபட்டால் அச்சமில்லாத வாழ்க்கை அமையும். அதாவது இன்றைக்கு எந்த நட்சத்திரம்னு பார்க்கணும். அந்த நட்சத்திரத்துக்குள்ள அதிதேவதையை கும்பிட்டோம்னா அந்த நாள் பூரா நல்லா இருக்குமா. அதில் பார்த்தோம் அப்படின்னா காலையில் 9:11 வரைக்கும் ரேவதி நட்சத்திரம். அதுக்கப்புறம் பெரும்பான்மையான நாட்களில் என்ன வருது நேரத்தில் அப்படின்னா அசுவதி வருது. அசுவதி, மகம், மூலம், இது மூணும் கேதுவுக்குரிய நட்சத்திரம். கேது அப்படின்னாலே பிள்ளையாரை கும்பிடணும். இந்த பிள்ளையாரில் எத்தனையோ பிள்ளையார் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். கற்பக விநாயகரை பற்றி சொல்லியிருக்கேன். பொய் சொல்லா பிள்ளையார், பொல்லா பிள்ளையார், செல்வ விநாயகர், சித்தி விநாயகர்னு ஊரெங்கும் பிள்ளையார்கள்லாம் இருக்குது. ஏதாவது ஒரு விநாயகர் பெருமான் ஆலயம் சென்று நீங்கள் கும்பிடணும். பொதுவாக கற்பக விநாயகருக்கு ஒரு பாடல் உண்டு. அதில் என்ன எழுதியிருக்கு, அந்த பாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆனை வடிவானவனே கற்பகமூர்த்தி, நல்ல அருகம்புல் ஏற்றவனே கற்பகமூர்த்தி, பானை வயிர் ஆனவனே கற்பகமூர்த்தி, அந்த பரமனுக்கு திருமகனே கற்பகமூர்த்தி, சந்தனத்தில் மணங்கமடும் கற்பகமூர்த்தி, உனை சதுர்த்தியிலே வரங்கொடுக்கும் கற்பகமூர்த்தி, மந்திரத்தில் ஓம் வடிவம் கற்பகமூர்த்தி, உன்னை மறவாமல் போற்றிடுவோம் கற்பகமூர்த்தின்னு வரும். அதற்கு அடுத்த பத்தி ரொம்ப அற்புதமான பத்தி. மோதகத்தில் பிரியம் வைத்தாய் கற்பகமூர்த்தி. அகங்கள் மோதினால், அதாவது அகம் என்றால் மனம், ஒரு மனத்தோட ஒரு மனம் மோதுறதுன்னா சண்டையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு மோதகம் படைச்சு கும்பிட்டோம் அப்படின்னா அந்த சண்டை சச்சரவு தீந்துருமா. மோதகத்தில் பிரியம் வைத்தாய் கற்பகமூர்த்தி என்று முன்கையால் அருள் வழங்கும் கற்பகமூர்த்தி, தும்பிக்கையால் அருள் வழங்குது. அதுக்கு அடுத்த வரி, சாதகத்தில் எது நடந்தும் கற்பகமூர்த்தி, உன்னை சந்தித்தால் வரம் கிடைக்கும் சற்பகமூர்த்தி. கேது தசை நடந்தாலும் சரி, ராகு தசை நடந்தாலும் சரி, சனி தசை நடந்தாலும் சரி, ஜாதகத்தில் எது நடந்தும் கற்பகமூர்த்தி, உன்னை சந்தித்தால் வரம் கிடைக்கும் கற்பகமூர்த்தின்னு அந்த பாடல் சொல்லுது. அந்த ஆணைமுகனை சந்திச்சா அப்படின்னா நமக்கு ஆனந்தமான வாழ்க்கை வருமா. அது எப்போ சந்திக்கணும்னா, என்றைக்குமே நம்ம பிள்ளையாரை கும்பிடணும். பிள்ளையார் சொல்லி போட்டு காரியத்தை தொடங்கினால்தான் எல்லையில்லாத மகிழ்ச்சி கிடைக்கும். என்றாலும் இன்று அசுவதி நட்சத்திரம் காலை 9:11 மேல் வருவதனாலே இன்று அசுவதிக்குரிய விநாயகப் பெருமானை வழிபட்டால் அனைத்து நலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள். இருந்தாலும் கூட பொறுப்புகள் சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள் என்று கருதலாம். போன் மூலம் உங்களுக்கு வருகின்ற தகவல் செலவிட வைக்கப் போகிறது. விரையாதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார், தனஸ்தானத்தில். விரயத்திற்கேற்ற தனம் உங்களுக்கு வரும் என்றாலும் கூட இன்றைக்கு விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம். வீடு சம்பந்தமாகவும் இருக்கலாம், பிள்ளைகள் சம்பந்தமாகவும் இருக்கலாம், பெற்றோர்கள் சம்பந்தமாகவும் இருக்கலாம். என்ன இருந்தாலும் கொஞ்சம் மனதிலே தன்னம்பிக்கை உங்களுக்கு தேவை. தடைகள் அகல வேண்டுமானால் தன்னம்பிக்கையை கை கொள்ள வேண்டும். இன்று காலை 9:11 மேல் சந்திரபலம் உங்கள் ராசிக்குள் வருவதனாலே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு குடும்ப சுகம், குடும்ப முன்னேற்றம் கூடுகின்ற நாள். கூடுதல் லாபம் தொழிலிலே கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை இன்றைக்கு நீங்கள் எடுத்த முடிவுகள் வெற்றிகரமாக இருக்கும். யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை செய்வீர்கள். அதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் நீங்கள் இருப்பவர்களாக இருந்தால் உத்தியோக ஸ்தானாதிபதியாக விளங்கும் சுக்கிரன் 2இல் இருப்பதனாலே உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு உண்டு. மேலதிகாரிகள் உங்களுக்கு நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். உடன் பணிபுரிபவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இந்த நாள் இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் நாள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டு. அதே நேரத்திலே உங்களுக்கு சூரிய பலம் நன்றாக இருப்பதால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். மேலிடத்து நிர்பந்தங்களிலிருந்து விலகுவீர்கள். இன்று இனிய நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியானது வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். எனவே உங்களுக்கெல்லாம் இன்று நன்மைகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளால் ஆதரவுகள் உங்களுக்கு கூடுதலாகவே உண்டு. மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகம் மட்டுமல்ல, தொழிலில் கூட இடமாற்றங்கள் செய்யலாமா என்று நீங்கள் யோசிப்பீர்கள். புதன் ராசியில் இருப்பதால் மாமன் மைத்துனர் வழியில் ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும்.
சிம்மராசி நேயர்களே, இன்று காலை 9:11 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் எந்த முயற்சியும் நீங்கள் செய்ய வேண்டாம். அப்படி முயற்சிகள் செய்தால் அது நடைபெறுவதில் கொஞ்சம் தடைகள் இருக்கலாம். ஆனால் 9:11க்கு மேல் சந்திரபலம் கொஞ்சம் நன்றாக இருப்பதனாலே அதற்கு பின்னால் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகாலையில் கொஞ்சம் அதிகரிக்கலாம். நண்பர்கள் கூட தொலைபேசி வாயிலாக ஏதாவது ஒன்று சொல்லப்போய் நீங்கள் ஒன்று சொல்லப்போய் விசுவரூபம் எடுத்து சில பிரச்சனைகள் வரலாம். எனவே அதிகாலையில் கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்குழப்பங்கள் அகலும். தொழில் உத்தியோகத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நற்பலனில் ஓரளவேனும் கிடைக்க வேண்டுமானால் இன்று அருகில் இருக்கும் ஆலயம் சென்று சிவனை வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, குரு பார்வை இருப்பதனாலே இன்றைக்கு சந்திராஷ்டமம் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிக்காது. இருந்தாலும் காலை 9:11க்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். இறை நாமத்தை வாசித்தும் செய்ய வேண்டும். தொட்ட காரியங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். பணப்பொறுப்பு சொல்லி மாற்றிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் எவ்வளவுதான் சிறப்பாக செயல்பட்டாலும் கூட உங்களுடைய செயல்பாட்டுக்கு உரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு பற்றிய பரிசீலனையில் இருக்கும் நாள் இந்த நாள். உத்தியோகத்திலே பதவி உயர்வுக்காக நீங்கள் பல நாட்களாக காத்திருப்பீர்கள். அது பரிசீலனையில் இருக்கலாம். ஆனால் அது நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படப் போகின்றன. பணத்தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகலாம். வீடு மாற்றங்களை பற்றி சிந்திப்பீர்கள். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே உங்களுக்கு வரும். மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாக நடைபெறலாம். செவ்வாய் பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே செல்வாக்கு உங்களுக்கு இன்று அதிகரிக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள் இன்று. தக்க சமயத்தில் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. குறுபார்வை இருப்பதனாலே கல்யாண கனவுகள், அது மட்டுமல்ல பெற்றோர்களின் மணிவிழாக்கள், முத்து விழாக்கள் நடைபெறலாம். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணங்கள் கூட நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் இன்றைக்கு தென்படப் போகிறது. பாகப்பெருமைகள் சுமூகமாக முடியும். அரசல் புரசலாக இந்த அண்ணன் தம்பிகளுக்குள் இன்று ஒற்றுமை பலப்பட வழிபிறக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு பொது வாழ்விலே புகழ் கூடுகின்ற நாள். புதிய திருப்பங்கள் ஏற்படும். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் விதத்திலே இன்று கிரகநிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன. பயணங்களால் கூட உங்களுக்கு பலன் உண்டு. மறைந்த புதலால் நிறைந்த தனலாபமும் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். உடல் நலத்திற்காக ஒரு தொகையை செலவிடும் சூழலும் உண்டு. இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் கூடுதலாகவே இருக்கும். எந்த முயற்சிகள் செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாத நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சனி வக்ரம் பெற்றிருப்பதனாலே உறவினர்களின் உதவி கிடைத்து மகிழ்கின்ற நாள். உதிரி வருமானங்கள் உங்களுக்கு உண்டு. 3ஆம் இடத்திலே செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறார். ராஜநாதன் வக்ரம் பெற்றாலும் கூட 4இல் இருக்கும் குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 12இல் பதிவதனாலே பயணங்கள் அதிகரிக்கும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். தொழில் உத்தியோகத்தில் உங்களுக்கு கணிசமான லாபம் கைகளில் புரளும் விதத்திலேயே இருக்கின்றது. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயங்கள் கிடைக்கும். குடும்பத்திலே இருந்த சலசலப்புகள் மாறி கலகலப்புகள் உருவாகும் விதத்தில் இன்றைய கிரகநிலை நன்றாகவே இருக்கிறது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 9:11 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். மனதுகாரகன் சந்திரன் ராகுவோடு இருக்கின்ற பொழுது மனக்கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். எதை நீங்கள் தொட்டாலும் தொட்ட காரியங்களில் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் வரலாம். ஆனால் 9:11க்கு மேல் சந்திரன் மாற்றம் பெற்று 2ஆம் இடத்திற்கு வருகின்றார். பஞ்சமாதிபதி 2இல் வருகின்ற பொழுது பிள்ளைகளின் கல்விக்காகவோ அல்லது அவருடைய எதிர்கால நலன்கருதியோ நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாலை நேரத்தில் உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். வாங்கல் கொடுக்கல் நன்றாகவே இருக்கிறது. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய ஒரு வழி பிறக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் என்றாலும் கூட ஜென்மத்தில் ராகு இருப்பதால் சர்ப்ப பிரீதிகளை செய்து கொள்வதே நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.